இங்க ஒரு பொண்ணு இறந்து போய் பூங்கால கிட்டத்தட்ட 7 நாளா இருக்கா. இந்த பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது. அப்போதைக்கு ஹோம்லெஸ் காய் அந்த வழியா வரான். அந்த பொண்ணு தனியா உட்காந்துருக்கேன்னு சொல்லி சீண்டா பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு இறந்து போயிருக்குன்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணு பாக்கெட்ல இருக்க அந்த சிவப்பு கலர் கவரை மட்டும் எடுத்துட்டு போயிருவான். அந்த பார்க்ல கடை போடுற பொண்ணு இந்த பொண்ணு டேட்டிங் காண்டி உட்காந்துருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல போய் செக் பண்றாங்க. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணு இறந்து போயிருக்குன்னு சொல்லி. உடனே போலீஸுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட உடம்புல காயம் இருக்கிறது. அந்த பொண்ணை யாரோ பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வீல் சேர் யூஸ் பண்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்கிறது தெரியுது. உடனே சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அப்போதைக்கு தான் அந்த ஹோம்லெஸ் காயை பாக்குறாங்க. அவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணுகிட்ட ஒரு வீல் சேர் இருந்தது. அந்த வீல் சேர்ல உள்ள கோடை வச்சு எப்படி அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொண்ணோட அப்பா மேல சந்தேகம் வருது. இவர் தான் விஷம் கொடுத்து சாகடிச்சிட்டாருன்னு சொல்லி. இவரை விசாரிக்கும் போது தான் தெரியுது இவரோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இருக்கிறது. இந்த பொண்ணு மனவளர்ச்சி இல்லாத பொண்ணு. இவங்க ரொம்ப ஏழையான குடும்பம். இவங்க அப்பாவோ வெளியே வேலை செய்யறாரு. குடும்பத்தோட வறுமையினால இவங்க அம்மாவே வேலைக்கு போறாங்க. அப்பதான் அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா இறக்க போற தருவாயில இருக்காங்க. தான் போனதுக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு எப்படி இந்த சமுதாயத்துல வாழும் சொல்லி அந்த பொண்ணை விஷம் வச்சு கொண்டுருவாங்க. தன்னோட மனைவி சாகும்போது கொலைப்பலியோட சாகக்கூடாதுன்னு சொல்லி அந்த பழியை கணவர் ஏத்துக்குவாரு.